இப்போது விஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் விஜிபி மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 500 வரை சேமிக்கலாம். சினிமாடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். புஷ்பா 2 ஓட ஃபீவர் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் ஃபேமிலி படம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஃபேமிலி படம் ட்ரெய்லர் பார்த்தப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு மூவி மேக்கிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஸ்ட்ரகிள்ஸை பற்றி பேசுகிற படம், பட் அதை லைட் ஹார்ட்டடாக அணுகிற படம் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. அதே மாதிரி தான் படம் இருந்துச்சா அண்ட் ஓவராலாக இந்த காமெடி மீட்டர் அப்படிங்கிறது இந்த படத்தில் எந்தளவு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஃபேமிலி படம் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வெளியே வந்தவர். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட கனவாக இருக்குது. நிறையா ப்ரொடியூசர்ஸோட போய் கதை சொல்கிறாரு, நிறைய ஆஃபீஸை போய் கதை தட்டாரு. பட் அவருக்கான பிரேக் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தொடர்ந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு இடையில் ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு வந்து வாய்ப்பு தராரு. பட் அதுலேயும் ஒரு சிக்கல் ஏற்படுது. இந்த சிக்கல்லேருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த ஃபேமிலி, அதாவது ஹீரோவோட ஃபேமிலி எந்தளவு ஹெல்ப் பண்ணாங்க அண்டு ஃபைனலாக அவர் வந்து படம் எடுத்தாரா இல்லையா, இதுக்கு இடையில் அவருக்கு மலர்ற காதல் அப்படிங்கிறது என்ன ஆச்சு, இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த ஃபேமிலி படம். படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். உதய கார்த்திக் கதையோட நாயகனாக வராரு. கடந்த வாரம் டைனோசர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக கவனம் ஈர்த்த நடிகர். இதுலேயும் குறைவில்லாத ஒரு நடிப்பை வழங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு சவாலாக ஒரு 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 ஆக்டிங் ப்ராவஸை காட்டுற அளவுக்கான ரோல் இது இல்லைனாலும் கதைக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோவாக படத்தை ஷோல்டர் பண்ணி போயிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தில் நம்மளோட அட்டென்ஷனை ரொம்பவே கிராப் பண்ணுறது சமுத்திரம் சரத்துக்குமாராக வர விவேக் பிரசன்னா குடும்பத்தோட மூத்த அண்ணனா வராரு. அவர் சீரியஸாக பேசுகிற வசனங்கள் கூட காமெடி மீட்டரில் பக்காவாக பொருந்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவு ஒரு ஹியூமரஸாக இந்த ரோலை வந்து கையாண்டிருக்காரு. காமெடி டைமிங் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே வருது அப்படிங்கிறது இந்த ரோல் மூலமாக நமக்கு தெரிய வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட அடுத்த அண்ணனா வர, அதாவது அந்த ஃபேமிலியில் அடுத்த அண்ணனா வர பார்த்திபன், அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. காமெடி டைமிங் அண்ட் ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரெண்டுமே அவருக்குமே கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாசிட்டிவான கமெண்ட்டை ஹீரோவோட ஃப்ரெண்டாக வர கவினுக்குமே சொல்லலாம். அந்தளவு அவரோட காமெடி டைமிங்கும் அவர் பேசுகிற அந்த கவுண்டர் டைலாக்ஸும் ஸ்க்ரீனில் கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் தாத்தா கேரக்டரில் வர மோகனசுந்தரம் பட்டிமன்ற பேச்சாளர் எகைன் அவரோட ஏரியாவில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்னும் டைலாக்ஸ் கொடுத்துருக்கலாம், இன்னும் அவரை வச்சு காமெடி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய டெஸ்டிமோனியல் தான் நினைக்கிறேன். கதையின் நாயகியாக வர சுபிக்ஷா ஒரு மதுரை பொண்ணாக வராங்க. ஆரம்பத்தில், அதாவது ஆன்லைனில் பார்த்த ஒருத்தரை நேரில் பார்க்குறப்போ ஒரு ஹெசிடேஷன் வரும் இல்லையா, அந்த ஹெசிடேஷனை ஆரம்ப காட்சியில் ரொம்ப சிறப்பாகவே வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மீட்டி ரோல் இருக்கும், அவங்ககிட்ட இருந்து நிறைய ஒரு ஆக்டிங் ஸ்கில்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு சம்பிரதாய ஹீரோயினாக அவங்க மாறிடுறாங்க. அது ஒரு நெருடலாக எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அம்மா கேரக்டரில் வர ஸ்ரீஜா ரவி அண்ட் அண்ணி கேரக்டரில் வர பிரியங்கா ரெண்டு பேருமே அதே மாதிரி ஒரு சம்பிரதாய அம்மா அண்ணி ரோலில் வந்துட்டு போகிறாங்க. அவங்களோட நடிப்பில் குறை ஏதும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்குது, காதலியோட சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மாறுறது அப்படிங்கிற அந்த ஜேர்னி வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு லைட் ஹார்ட்டட் காமெடி படமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் செல்வகுமார் திருமாறன். அதில் ஒரு 60% அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பற்றின கதை, அவங்களோட ஸ்ட்ரகிள் பற்றி பேசுகிற கதைகள்னாலே ரொம்ப சென்டிமெண்டலாக நம்மளை ரொம்ப வந்து அந்த ரொம்ப உருக வைக்கிற ஒரு கதையாக இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் போகாமல், அந்த ஜோன்குள்ளெல்லாம் பெருசாக போகாமல் ஒரு என்டர்டெய்னிங்காக இந்த படத்தை மூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த இன்டென்ஷனுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அங்கங்கே நிறைய ஹியூமரஸ் மூமெண்ட்ஸ் நல்லாவே கிளிக் ஆகிருக்கு. வெடிச்சு சிரிக்க வைக்கிற அளவுக்கு காமெடி இல்லைனாலுமே ஒரு கிகில் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு லாஃப்டரை எவோக் பண்ணுற மாதிரியான காட்சிகள் படத்தில் இருக்குது. தேங்க்ஸ் டு விவேக் பிரசன்னா, மோகனசுந்தரம் அண்ட் கவினோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல மொமெண்டத்தோட பில்ட் ஆகி இன்டர்வல் பாயிண்ட்டை நோக்கி நெருங்கி வருது. அங்கே ஒரு சுவாரஸ்யமும் இருக்குது. இதுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா, மாண்டேஜ் சாங்ஸாக வர அன்வியோட சாங்ஸ் கம்போசிஷனும் அண்ட் அஜீஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிஓபி பண்ணியிருக்கிற மெய்யேந்திரன், எடிட் பண்ணியிருக்கிற சுதர்ஷன் ஒரு பேசிக்கான ஒர்க்கை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. கதையில் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ இல்லை ஒரு பெரிய ஹை மூமெண்ட்ஸோ இல்லை அப்படிங்கிறனால கதைக்கு இந்த கதைக்கு என்ன தேவையோ, இதுக்கு இந்த மாதிரியான சினிமோட்டோகிராஃபி, இந்த மாதிரியான எடிட் பேட்டர்ன் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அதை பண்ணியிருக்காங்க. பட் அதில் எதுவும் குறை ஏதும் இல்லை. இந்த கதையும் அதுதான் டிமாண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். முன்னாடி சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஜேர்னியை ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங்காக நம்மளை வந்து உருக்கிற மாதிரி சொல்லாமல் ஒரு லைட் ஹார்ட்டடாக சொல்லணுங்கிற இன்டென்ஷன் எந்தளவு பாராட்டத்தக்கதோ அதுக்கேற்ற மாதிரி காட்சிகளும் கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது ஒரு ஹீரோ, ஒரு கமர்ஷியல் ஹீரோ, அவர் வந்து இந்த கதையை மாற்றணும்னு நினைக்கிறாரு, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு ப்ரொடியூசர் இந்த கதையை திருடணும்னு நினைக்கிறாரு, அவரே டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரியான டெம்ப்ளேட் காட்சிகள், அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட படம் அப்படின்னாலே இந்த மாதிரியான டெம்ப்ளேட் காட்சிகள் இடம்பெறும் இல்லையா, அது இந்த படத்துலையும் இடம்பெற்றிருக்கு. பட் அந்தளவு ரொம்ப சீரியஸாக சொல்லாமல்
ஒரு அளவு லைட் ஹார்ட்டடாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் பாசிட்டிவே தவிர இந்த காட்சிகளும் கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆதங்கமாக முன்வைக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல நிறைய காட்சிகள் ஸ்ப்ரூஃப் டோனில் எடுத்திருக்காங்களா சீரியஸ் டோனில் எடுத்திருக்காங்களாங்கிறது நமக்கு புரியவே இல்லை. நிறைய சீரியஸான மூமெண்ட்ஸ் கூட அதுக்கடுத்து ஒரு ஸ்பூஃபான ஒரு டைலாக் இல்லை ஒரு கலாய்க்கிற மாதிரியான ஒரு டைலாக போடுறதுனால அந்த சீரியஸ் மூமெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து பில்ட் ஆகாமே போயிருது. ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்தாலுமே அதுக்கப்புறம் நிறைய காமெடிகள் பண்ணிடுறதுனால அந்த கான்ஃப்ளிக்டோட எமோஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு பெருசாக கன்மையாகவே இல்லை. ஒரு டென்ஷனும் பில்டப் ஆகலை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். இந்த நெகட்டிவ் பில்டப் ஆகிறதுனால ஒரு கட்டத்தில் நாம் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிடுறோம் அப்படின்னா ஸ்பூஃபே பண்ணுங்க காமெடியே பண்ணுங்க சிரிச்சிட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுறோம். அது இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய நெகட்டிவ். இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்பூஃப் காமெடியவே படம் ஃபுல்லாக எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலு கூட கொண்டு வந்து விட்டுருதுன்னு நினைக்கிறேன். இன்னுமே நிறையா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத கான்ஃப்ளிக்ஸ் இருந்திருக்கலாம். அதே மாதிரி எமோஷனலாகவும் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் இருந்திருக்கலாம். இன்னுமே ஹை மூமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னை ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் கர்வாக தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அது ஒரு நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த படத்தில் கதை நாயகன் 2 ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. அதில் ஒன்று வந்து படம் எடுக்க முடியாமல் போயிடுது, இன்னொன்று வந்து படம் எடுக்க அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. பட் அது 2 கதையுமே என்ன அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஹிண்ட் கூட இல்லை, ஒரு 5% கூட என்னங்கிறது ரிவீல் பண்ணல. எல்லாருமே அதை பற்றி பயங்கரமாக பாராட்டுறாங்க. ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குது, வித்தியாசமான அட்டம்ப்டாக இருக்குது, இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வித்தியாசமான கதைகள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு வெறும் டைலாகாக சொல்கிறாங்களே தவிர அது என்ன அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது என்ன மாதிரியான கதையாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு 5% ஒரு 1% கூட நமக்கு ரிவீல் பண்ணல. அதனாலேயே இது என்ன ஸ்டோரியாக இருக்கும் அந்த ஸ்டோரியோட அவர் சக்ஸஸ் ஆகணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கூட நமக்கு கிரியேட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு மைனஸ். படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படின்னா இந்த ஜானரில் இருக்கிற சில கன்ஃபியூஷன்ஸ், அதாவது ஒரு ஸ்பூஃபாக எடுத்துகிட்டு போகணுமா இல்லை ஒரு சீரியஸான படமாக எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ் ரெண்டையுமே எடுத்து வைப்போம் ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகுமே அப்படிங்கிற ஒரு மனநிலையும் வெளிப்பட்டுச்சு. அதனால இந்த படத்தை நான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்சாக ரேட் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் டென்ஷன் பில்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ஸ் நல்லா இருந்திருந்தா அடுத்த லெவலுக்கு படம் போயிருக்கும் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்கள் குடும்பத்துடன் என்ஜாய் செய்ய இப்போது விஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் விஜிபி மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 500 வரை சேமிக்கலாம். 30% தள்ளுபடியுடன் வித்தியாசமான அனுபவம். இது ஒரு ட்ரிபிள் கொண்டாட்டம்.